சரி, அவன் உன்னோட கோச்சோட பையனாச்சே, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன ஆக போகுது? பிரீதா, நீ ஏத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் ஐ எம் a வெரி குட் கிரிக்கெட்டர். ஓகே, டீம்லயே தி பெஸ்ட் பிளேயர் தெரியும்ல. ஒரு ஸ்டார் பிளேயரை கண்டிப்பா டீம்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா பிராக்டிஸ்க்கு போகலன்னா என்ன தூக்கிடுவாங்க. ஒன்னு சொல்லவா, நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஒருவேளை என்னால உன்னை டீம்ல இருந்து தூக்கிடுவாங்களோன்னு நினைச்சேன். சரி, யாரெல்லாம் என்ன தொல்லை பண்றாங்களோ அவங்க கிட்ட நீ எதுக்காக இப்படி எல்லாம் சண்டை போடுற? நீ நோட்டீஸ் பண்ணிருக்கியா? நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணிருக்கேன். வீட்டுல கூட திருட வந்தானே, அப்புறம் மால்ல, இப்போ இவன்கிட்டயும் சண்டை போட்ட. உன்னால உன்னையே சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி சண்டை போட்ட. எதுக்கு? அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு உன் மேல கேர் இருக்கு. பிகாஸ் யூ ஸ்பெஷல். நான் இந்த அளவுக்கு யார்கிட்டயுமே ப்ரொடெக்டிவா இருந்ததில்ல, என்னைக்குமே இல்லை. ஸ்ருதி ப்ளீஸ், கொஞ்சம் 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 பொறுமையா போ. வண்டி எப்படிதான் காத்துல பறக்க விடுவியா? ஏன் பறக்கறோன்னு உனக்கு பயமா இருக்கா? பயமா? இல்லையே, இல்ல. நான் ஏன் பயப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? என்ன அப்படியா? நீ எதுக்கு என்ன பார்த்து கேக்குற? வண்டியை தயவு செய்து முன்னாடி பார்த்து ஓட்டு. ஹேய், நீ எதுக்காக இப்படி ஓட்டுற? எதுக்காக இப்படி சிரிக்கிற? நீ ஸ்டண்ட் பண்றியா? எதுக்காக வீல இப்படி சுத்துற? ஏய், இந்த முதல்ல பண்ண அவ்வளவுதான் உன்ன. ஸ்ருதி ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா போ. என் இதயமே வெளியில வந்துரும் போல இருக்கு. சரி, அப்படினா அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ ரொம்ப வித்தியாசமான டைப். எனக்கு நீ மேட்ச் ஆக மாட்டேன்னு ஒத்துக்கோ. ஆக்சுவலி நான் உன்னை விட ரொம்பவே வித்தியாசமான டைப். முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டு ப்ளீஸ். நீ ரொம்ப சரியா சொன்ன சமீர். நீ என்னோட டைப்ல இல்ல. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஏன்னா என்னோட லைஃப்ல இந்த அளவுக்கான அட்வென்ச்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ எப்படி இருக்க தெரியுமா? ஆமா மாதிரி இருக்க. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்க. ஸ்ருதி, இதுக்கு மேல என்னால என்னோட இன்சல்ட்டை ஏத்துக்க முடியாது. ஏய், இங்க பாரு, ஸ்பீட்ல லெஃப்ட் ரைட்னு போகாத ப்ளீஸ். இப்படி எல்லாம் ஓட்டாத. அப்படினா நீ பயந்துட்டேன்னு ஒத்துக்கோ. அச்சச்சோ, என்ன விளையாடிட்டு இருக்க நீ? வீணா பேசிட்டு எதுக்காக இப்படி எல்லாம் வண்டி ஓட்டுற? ரோடு அப்புறமா வருத்தப்படுறதுக்கு முன்னாடி இப்ப ஒழுங்கா ஓட்டு. ஏதாவது ஆச்சுனா? எங்க பாரு, நீ எவ்வளவு பயந்தாலும் பயப்படலனாலும் இந்த வண்டியோட கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கு. நான் நினைச்சேன்னா ஸ்பீடை ஏத்துவேன், ஸ்பீடை இறக்குவேன். அது மட்டும் இல்ல, நான் இந்த வண்டி மட்டும் இல்ல, டிராக்டரை கூட பயங்கரமா ஓட்டுவேன். டிராக்டரா? இல்ல, உன்னோட இந்த டிரைவர் ஃப்ரெண்ட் யாரு? எவன் உனக்கு டிராக்டர் கூட சொல்லி கொடுத்தான்? அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது உனக்கு நல்லது. ஏன்னா அவனோட செல்லம், என்னோட உயிர். அவனை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு எப்பவுமே நல்லது. இந்த உயிர் செல்லத்துக்குலாம் பேரு இருக்கும்ல? இருக்கு. என்ன? ரொம்ப சூப்பரான பேரு, ரொம்ப சூப்பரா லக்கியான நேம் அது. ஆயுஷ். ஆயுஷா? அந்த ஆயுஷ் என்ன பண்றான்? இப்போவும் டிராக்டர் தான் ஓட்டுறானா இல்ல மாட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டானா? எங்க பாரு, நீ அவனை பத்தி எல்லாம் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவன் என்னோட ஹீரோ. நீ அப்படிலாம் பேசாத. உனக்கு தான் எல்லாரையும் பிடிக்குமே, என்ன தவிர. அட, எதுக்கே நீ இப்படி ஷாக் ஆயிட்டானா எப்படி? அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை பத்தி நிறைய விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன்னா அவனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். வேணாம், பரவாயில்ல, நான் இப்படியே இருக்கேன். தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. பொண்ணுங்க மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் எப்போதும் ஸ்ட்ரைட் தான். என்ன? அதாவது என்னாலே நல்லா வண்டி ஓட்ட முடியுமே. அப்படியா? தெரியும்.
எவ்வளவு நாள் நான் வண்டி ஓட்டுவேன்னு. உன்னை விட பெட்டரா ஆயுஷ் வண்டி ஓட்டுவான் தெரியுமா? நீ எல்லாம் 15 வயசுல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுதுட்டு இருந்திருப்ப. அம்மா அம்மா எனக்கு ஸ்கூல் வேணாம். ஆனா ஆயுஷ் 15 வயசுலயே டிராக்டர் ஓட்ட கத்துக்கிட்டான். பரப்பான். ஓ அப்படின்னா சின்ன பையனா? ஆமா சின்ன பையன்தான். ஆனா உன்னை விட அவன் எவ்வளவோ பரவாயில்ல. சரி நல்ல விஷயம் தான். என்ன சொல்ல வந்த? புரியல. என்ன 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 எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே, வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ண ப்ளீஸ். கார் ஸ்லோவா ஓட்டணுமா? என்ன நீ முதல்ல என்ன யோசிச்சிட்டு இருந்த? அது நான் ஒண்ணு யோசிக்கல. சொல்லு, என்ன யோசிச்சிட்டு இருந்த? ஸ்ருதி முன்னாடி பாரு. அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுக்கணும். நீங்க நாங்க கூட்டிட்டு போய் விடணும். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சரி help. சரி மேடம், என் மேல தான் தப்பு. அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். நான் தான் ரொம்ப ஸ்பீடா வந்திருக்கேன். ரொம்ப சாரி. இல்லங்க, நான் நல்லா இருக்கேன். எனக்கு சீக்கிரமா கொண்டு போய் அங்க விட்டுடுங்க வாங்க ப்ளீஸ். வாங்க உட்காருங்க வாங்க. தேங்க்ஸ்ங்க. வாங்க போலாம். அட கடவுளே, இந்த அம்மா என்ன கார்ல ஏறிடுச்சு? சாருக்கு உடனே ஃபோன் பண்ணணும். இங்க பாரு, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன புரியுதா? இவ வேற கால் பண்றானே. ஏய் ஒண்ணும் இல்ல, ஆனா உடனே சொல்லிட்டு இருக்காத. நோ இஃப்ஸ் நோ பட்ஸ். தேங்க் காட். சொல்லு ராஜ். சொல்லு இல்ல கேளு ராஜ். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுக்கறேன். அந்த சரளாவ கொன்னுடு. எவ்வளவு பணம் வேணாலும் என் கிட்ட இருந்து வாங்கிக்கோ. இல்ல வேணாம். அப்படி இப்ப எங்களால எதுவும் பண்ண முடியாது. நாங்களே நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. இங்க பாரு, நான் ஆல்ரெடி ரொம்பவே டென்ஷன்ல இருக்கேன். சுத்தி வளைச்சு பேசாத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெளிவா பேசு, சரியா? சார், எந்த ஆட்டோல அவங்க வந்துட்டு இருந்தாங்களோ அந்த டயரை நாங்க பஞ்சர் பண்ணிட்டோம். ஆனா அவங்க நடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கார் வந்துச்சு. சரி, கார் உங்களை மோதிருச்சா? ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்களா? இல்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா 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 என்ன? கடைசி நேரத்துல கார்காரன் பிரேக் போட்டான். அந்த கார்காரங்கிட்டே அந்த அம்மா லிஃப்ட் கேட்டு போயிட்டாங்க. எந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துக்கு அவங்க சீக்கிரம் வரப்போறாங்க. இதுக்கெல்லாம் நீ மட்டும் தான் காரணம் பிருத்வி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணு? நீ இப்ப என்ன சொன்ன? சரளா உன்னோட முகத்தை பார்க்கல, அதனால உனக்கு எந்த கவலையும் இல்ல, நீ மாட்ட மாட்டேன்னு சொன்னல. அவங்க இங்க வந்து ஷோலன் இன்னொரு பையனோட கல்யாணம் பண்ணிக்க உட்கார்ந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா, ஒரு வேளை நான் அவமானப்பட்டேன்னா நான் உன்னோட உயிரை எடுத்துருவேன். நீ என்னோட உயிரை எடுப்பியா? நீ என்ன கொல்ல போறியா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என் டென்ஷன் அதிகமாகுது. நீ என்ன கொல்ல போறியா? ஐ அம் வார்னிங் யூ. மறுபடியும் நீ இந்த மாதிரி பேசுனா என்கிட்ட கை நீட்ட முயற்சி பண்ணன்னு வச்சுக்கோ. உன்னோட கழுத்தை நெரிச்சு உன் உயிரை நான் எடுத்துருப்பேன். என்ன புரியுதா? நீ என்னைய மிரட்டுற? இங்க பாரு, இந்த தப்ப தெரியாம கூட இதுக்கப்புறம் பண்ணாத. இல்லைன்னா நான் உன்னோட சவுண்ட் சிஸ்டம் ரெண்டுத்தையும் ஒரேடியா மியூட் பண்ணிடுவேன். என்ன புரியுதா? ஷர்லின், நீ இவனை அடிச்சிட்டு இருந்தியா? என்ன நடக்குதுங்க? ஐ அம் சோ சாரி அண்ணா. எங்களால தான் இதெல்லாம். நாங்க இப்பவே க்ளீன் பண்ணிடுறோம். இப்பவே எடுத்துடுறோம். வா வா. சமீர், என்ன பண்ற பாரு. இதோ வர. எல்லாம் எடுத்து வைங்கப்பா. அட, எங்க காய்கறி மொத்தத்தையும் வீணாக்கிட்டீங்க. எல்லாமே மண்ணோட மண்ணாயிடுச்சுங்க பாருங்க. சேகர், என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? சீக்கிரம் எடுத்து எல்லாத்தையும் வை. அட, எல்லாமே வீணா போச்சு.
ரோட்ல விழுந்ததை யாரு வாங்குவாங்க சித்தப்பா? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கேளுங்க. நாங்க தான் உங்ககிட்ட சாரி சொல்றோம்ல. சாரி, எங்களால உங்களுக்கு ரொம்ப நஷ்டம் வந்துருச்சு. சாரி, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. சாரி எல்லாம் பத்தாது. இந்த பொண்ணு எங்க வியாபாரத்தையே நாசமாக்கிட்டா. இவ கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்தேதான் ஆகணும். தெரியாம இவ அதை பண்ணல, ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. இவ தான் காரை ஓட்டிட்டு வந்தா. காரை சும்மா பறக்க விடுறாளே. கண்டிப்பா இவகிட்ட லைசன்ஸே இருக்காது. யாரையாவது கொண்டிருந்தாருன்னா? அட நான் யாரும் எதுவும் பண்ணலையே. ஏன் இப்ப கொல்ல? ரொம்ப அதிகமா பேசுற நீ, பாத்துக்க. நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் போலீஸ் தான் கரெக்ட். அட இங்க பாருங்க, யாருக்கு எதுவும் ஆகல. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, உங்க காய்கறியை நாங்க வீணாக்கிட்டோம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆச்சுன்னு சொல்லுங்க, நாங்க அந்த காசை கொடுத்துடுறோம். ஆமா, எவ்வளவு ஆச்சு? 50,000 காசு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க. சரி, நான் ஏய் பாக்கிறேன். ஒரு நிமிஷம். 50,000மா? 50,000 ரூபாவை முழுசா நீங்க கண்ணால பாத்திருக்கீங்களா? எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? நானும் கடையில காய்கறி எல்லாம் வாங்கிருக்கேன். கடையில இருக்கிற மொத்த காய் வாங்கினாலும் 50,000 ரூபாய் ஒண்ணும் ஆகாது. நீங்க வண்டியில வச்சு விக்கிறீங்க. இதெல்லாம் மொத்தமா சேர்த்தா கூட 5,000 ரூபாய்க்கு மேல வராது. நம்மளையே இவங்க ஏமாத்துறாங்க. என்னோட பேரு ஸ்ருதி. எனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அதை விட நீளம் என்னோட கை. என்கிட்ட ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. மேடம், காய்கறி பத்தி விடுங்க, காரை பத்தி பேசுங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்பவே வேகமா கார் ஓட்டுனீங்க. இது சட்டத்துக்கு ரொம்ப புறமானது. சாரி சொல்றது மட்டும் பத்தாது, உங்களை நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம். ஏய் ஹலோ, என்ன போலீஸ் ஸ்டேஷனை மிரட்டுறியா? நான் அமைதியா தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். உங்க காய்கறி வண்டி தான் நடுவுல வந்து போந்தது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க காய்கறிய தள்ளி விட்டுட்டு இப்ப என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்களா? பண்ணதெல்லாம் தப்பு, இதுல தேவையில்லாம பேசுறீங்க. தம்பி, இவங்க ஸ்டேஷனுக்கு போனாதான் இவங்களுக்கு புத்தி வரும். நம்ம மேல தப்பா இல்ல இவங்க மேல தப்பான்னு நம்ம ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். எங்க கிட்ட மோதி நீங்க ரொம்பவே தப்பு பண்றீங்க. எங்க கிட்ட மோதினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னும் உங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? இப்பவே உங்களை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றது கேளுங்க. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே சமீர், என்ன பண்றது? இங்க பாருங்கண்ணா, இவ மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு இருக்கு. நான் தான் வண்டி ஓட்டினேன். நீ எதுக்காக இப்ப போய் சொல்லிட்டு இருக்க? என் கண்ணால நான் பார்த்தேன், இவதான் கார் ஓட்டிட்டு வந்தா. நீங்க தப்பா பாத்திருக்கீங்க. கார் நான் தான் டிரைவ் பண்ணேன். நீங்க போலீஸ் கூப்பிடுறேன்னு சொன்னீங்கல்ல, கூப்பிடுங்க. ஆனா இவ போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டா, நான் தான் போவேன். போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வரட்டும். இந்த பொண்ணு தான் ஜெயிலுக்கு போவா. எங்க கண்ணால பாத்துருக்கோம். அட இந்த பொண்ணு தான் டிரைவ் பண்ணல, நான் தான் சொல்றேன்ல. என்ன பெரிய மஜ்னூன்னு நினைப்போ? அழகான பொண்ணோட கூட வந்தா நீ ஒன்னும் பெரிய ஹீரோன்னு மனசுல நினைச்சுக்காத, புரியுதா? ஐயோ சமீர், சுமார் ஒரு நிமிஷம். எங்க பாரு, நம்ம ஒண்ணு பண்ணலாம். வண்டியில உட்காரலாம். போலீஸ் தான் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்லட்டும். நீ வா. ஏய் ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க? நாங்களும் உங்களை மாதிரி 2 கை 2 கால் வச்சுட்டு இருக்கோம். நாங்க ரோட்ல தான் நிக்கிறோம். இப்ப நீங்க எதுக்கு கார்ல ஏற போறீங்க? நீங்களே எங்க கூட ரோட்ல நில்லுங்க, புரியுதா? உன்ன மாதிரி கேவலமான பொண்ணை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஐயோ சமீர், சமீர் அடிக்கிறீங்க. என்னோட சமீர் அடிக்கிறீங்களா? அடிப்பியா? என்னோட சமீர் அவன் போலீஸ் கூப்பிடுறேன்னு மிரட்டிட்டு இப்ப என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ற பாரு. உங்க விடு விடு விடு. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்.
ஏய் விடு போலீஸ் வந்துருச்சு ஓடுங்க போலீஸ் சீக்கிரம் வாங்க ஓடுங்க ஓடுங்க டேய் ஃபாலோ பண்ணு டேய் நில்லுங்கடா சமீர் I'm sorry. உன்னோட கை உன் கை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm so sorry. நீ சாரி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. என்னாலதான் இதெல்லாம். எனக்கு எதுவும் ஆகல. ஐ எம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன். இல்ல உன்னால எதுவும் ஆகல. நீ முதல்ல அழாத. சரி சொல்லு ஷேலின், எதுக்காக இவன் அடிச்ச? இங்க என்ன நடக்குது? பிருத்வி நீ சொல்லு, எதுக்காக இவன் ஒன்னு அடிச்சா? ஒரு பொண்ணு தாங்கிட்ட தப்பா நடந்துகிட்டோன்னதான் இந்த மாதிரி அடிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன பண்ண? நீ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா இந்த விஷயம் பிரீதாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சொல்லு. சரி, நான் இப்பவே போய் பிரீதா கிட்ட சொல்லிடுறேன். ஜானகி ஒன் செகண்ட், நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க ஆண்டி, நீங்க யோசிக்கிறது தப்பு. ஆமா, எங்களுக்கு நடுவுல அடிச்சுக்கிற அளவு சண்டை வந்ததுதான். ஆனா எதுக்காகங்கிறத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண்டி, நீங்க என்னோட 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பிரீதா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? என்ன கேக்குற? அதான் பிரீதா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? அதிகமா பாசம் வச்சிருக்கீங்கல்ல? நானும் தான். நீங்க பிரீதாவுக்கு எதிரா ஏதாவது தப்பா கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல? என்னால மட்டும் எப்படி கேட்க முடியும்? நானும் பிரீதாவுக்கு எதிரா எந்த ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன். ஆனா இந்த பொண்ணு பிரீதாக்கு எதிரா தப்பான வார்த்தையை பேசிட்டு இருந்தா. அதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? பிரீதாக்கு எதிரா யாரு என்ன சொன்னாலும் சரி, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு கோவம் வந்து நான் அடிச்சிருவேன். அப்படி இவ என்ன சொன்னா? பிரீதாக்கு ரிஷப் மேல தப்பான பார்வை இருக்குன்னு இவ சொன்னா தெரியுமா? அப்படியா? நான் மட்டும் தான் சொன்னேனா? நீ எதுவும் சொல்லையா? இவனும் ரிஷபோட தப்பான பார்வை பிரீதா மேல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கான். எனக்கும் ரிஷப்க்கும் கல்யாணமாக போகுது. இன்னைக்கு எங்களோட பேச்சுலர் பார்ட்டி. அந்த பார்ட்டில இருந்துட்டு நீ இவ்வளவு கேவலமான விஷயத்த சொல்லிட்டு இருக்க. How dare you? How dare you? நீ பிரீதாவுக்கு எதிரா எப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம்? பிரீதாவுக்கு எதிரா யாரு எந்த வார்த்தையை சொன்னாலும் சரி, அதை என்னால தாங்கிக்க முடியாது. அட, பிரீதா என்னோட வருங்கால மனைவி. பிரீதா ரொம்பவே நல்லவளா இருக்கா. ரொம்ப நல்ல மனசு அவளுக்கு. ஆனா உன்னோட கரீனா ஆண்டி எப்ப பார்த்தாலும் என் அத்தையவும் பிரீதாவையும் கேவலப்படுத்திட்டே இருக்காங்க. ஏன்? எதுக்கு? அவங்க 2 பேரும் பாவம். அவங்க கேட்டுக்குவாங்க, ஆனா நான் கேட்க மாட்டேன். பிரீதாக்கு எதிரா யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள அடிச்சிருவேன். கண்டிப்பா. அது ஒரு பையனா இருந்தாலும் சரி, இல்ல பொண்ணா இருந்தாலும் சரி, என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வருத்தப்படவும் மாட்டேன், சாரி சொல்லவும் மாட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா பேசுறான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பையன் கூட உங்க பிரீதாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஆண்டி, பிரீதாக்கு எதிரா யாராவது பேசுறத நான் கேட்டேன்னா, அதை நான் தடுத்தனா, அதுக்கு அவங்க என்ன கெட்டவங்கன்னு சொன்னாலும் எனக்கு அதுல எந்த விதமான வருத்தமும் இல்ல. போதும் ஆண்டி, போதும். இதுக்கப்புறமும் என்னால இவகிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. என்னோட கிளாஸை இதுக்கு மேல நான் கேவலப்படுத்திக்க விரும்பல. நீங்களே இவ்வளவு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இவங்க யார் என்ன ஹேண்டில் பண்றதுக்கு? என்ன உன்னோட கிளாஸா? ஹே, உன் கிளாஸ் ஏற்கனவே ரொம்ப கேவலமா தான் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு மோசமான மனுஷன் கிட்ட பேச எனக்கும் இன்ட்ரெஸ்டே இல்ல. இன்னைக்கு என் பேச்சுலர் பார்ட்டி இருக்கு, அதான் நான் உன்னை எதுவும் சொல்லாம இருக்கேன். ஆனா நாளைக்கு உன் நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். I hate you, Prithvi.
ஒரு விஷயத்த மறந்துடாத, இதுக்கப்புறம் தெரியாம கூட நீ இந்த தப்ப பண்ண கூடாது. பிரீதாக்கு எதிரா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? என்னால கேட்க முடியாது, பிரீதாக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. நான் அவளை ரொம்பவே நேசிக்கிறேன், என் வருங்கால மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன். நான் இப்பவே போய் பிரீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்.